தேர்ட் சம் கவனிங்க என்ன கேட்டிருக்காங்க கிவன் த ஃபங்க்ஷன் ஸோ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஓகேவா ஸோ எக்ஸுங்கிறது வந்துட்டு என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா அதாவது எஃப் இது வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா ஸோ இதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஒன்று தனித்தனியாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் ஃபஸ்ட்டு -1 ஸோ செகண்ட் பாயிண்ட்டுக்கு 2a எக்ஸுக்கு பதிலாக 2a இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக 2 இதில் வந்துட்டு எக்ஸுக்கு பதிலாக என்னது x -1 ஓகேவா ஸோ இப்போ -1 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இப்போ -1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஓகேவா ஸோ அடுத்தது என்ன இருக்குது -5x ஸோ அப்போ -5 எக்ஸுக்கு பதிலாக என்ன -1 அடுத்தது என்ன இருக்குது +6 ஓகேவா ஸோ இப்போ -1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ்ஸு 1 ஸ்கொயர் பண்ணால் 1 1 சார் 1 ஸோ அப்போ 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் முதல்ல சிம்பிளை மல்டிப்ளை பண்ணிக்கணும் அடுத்தது நம்பரை மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ்ஸு 1 5 சார் 5 +6 ஓகேவா ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 6 + 5 11 11 + 1 12 ஓகேவா ஸோ அப்போ எஃப் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு 12 ஓகேவா புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தான் இருக்கும் இந்த சம்ம ஸோ நீங்கள் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் 2a மற்றதெல்லாம் அப்படியே தான் எழுத போகிறோம் ஓகேவா மேலே என்ன இருக்குது ஸ்கொயரு அடுத்தது என்ன -5 எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம் 2a ஸோ இதை மட்டும் மறக்காமல் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் ஈஸியாக மேக்ஸை போட்டுடலாம் ஓகேவா 2a ஸ்கொயர் ஓகேவா முதல்ல என்ன பண்ணலாம் 2 ஸ்கொயர் பண்ணிக்கலாம் அடுத்தது ஏவை ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2 2s are 4 ஏவை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் இது சில பேர் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா இதுக்கு ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டுறீங்க அப்படிலாம் போடக்கூடாது ஓகேவா ஏன் போடக்கூடாது அப்படின்னா இது ஹோலாக ஏன் ஸ்கொயர் போட்டிருக்கோம் அப்படின்னா இதை நம்ம ரெண்டுத்தையுமே ஸ்கொயர் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணியாச்சு அப்படிங்கிறப்ப ஏக்கு மட்டும்தான் ஓகேவா ஸோ அதுக்கு மட்டும் அப்படிங்கிறப்போ தனியாக போடணும் ஸோ சேர்த்து அப்படின்னா தான் நம்ம ப்ராக்கெட் போடணும் ஓகேவா அடுத்து என்ன சிம்பிள் மைனஸ் நம்பரையும் முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா அடுத்தது லெட்டர்ஸு ஓகேவா ஸோ 5 2s are எவ்வளோ 10 ஸோ ஏ இருக்கா அப்படியே போட்டுக்கலாம் ஓகேவா +6 ஸோ இதுதான் வந்துட்டு என்னது எஃப் ஆஃப் 2a ஓகேவா புரிஞ்சுதா ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் 2 எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 2 ஸோ அப்போ 2 ஸ்கொயர் -5 × 2 +6 ஓகேவா ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2 2s are 4 -5 2s are எவ்வளோ 10 +6 ஸோ இப்போ இது பாருங்களேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ளஸ் எல்லாம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் மைனஸ் எல்லாம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ப்ளஸ்ஸுங்கிறது என்னது 4 6 ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் 6 + 4 எவ்வளோ 10 அடுத்தது என்னது மைனஸ் ஸோ 10 -10 மட்டும் இருக்கா இப்போ -1 எக்ஸ்ட்ராவாக இருந்தது அப்படின்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸில் எழுதிக்கலாம் ஓகேவா புரியுதில் என்ன சொல்கிறேன்னு இப்போ மைனஸில் இது ஒன்றே தான் இருக்குது அதனால் அதை மட்டும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 10ல் 10 போயிடுச்சுன்னா 0 அப்போ எஃப் ஆஃப் 2 அப்படிங்கிறது வந்துட்டு என்னது 0 ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் x -1 எக்ஸுக்கு பதிலாக இப்போ என்ன எழுத போகிறோம் x -1 ஹோல் ஸ்கொயர் -5 × x -1 எக்ஸுக்கு பதிலாக x -1 அப்படின்னு எழுதுகிறோம் +6 எல்லாமே அப்படியே தான் எடுத்து எழுதுகிறோம் என்னது எக்ஸ் மட்டும் இங்கே என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே மாற்றி எழுதிடுறோம் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேவா இப்போ என்ன இருக்குது x -1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா இப்போ இது பார்க்க எப்படி இருக்குது நம்மளுக்கு a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா இப்போ ஃபார்முலா என்ன a ஸ்கொயர் -2ab + b ஸ்கொயர் ஓகேவா ஸோ இதான ஃபார்முலா ஏக்கு பதிலாக என்னது எக்ஸு பிக்கு பதிலாக 1 ஓகேவா இப்போ a ஸ்கொயரா அப்போ என்ன எழுதிக்கலாம் x ஸ்கொயர் -2 × a × b 2 × x 2x × bனா 1 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சரி ஓகே முதல்ல நான் எழுதியே உங்களுக்கு சொல்கிறேன் 2 ஏக்கு பதிலாக என்ன எக்ஸு பிக்கு பதிலாக 1 ஓகேவா அடுத்தது என்ன இருக்குது +b ஸ்கொயர் பிஏ ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 தான் கிடைக்கும் ஏன் -1 ஸ்கொயர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க ஏன் அப்படின்னா நம்ம ஃபார்முலாலேயே மைனஸ் வந்துருச்சு இந்த இடத்துல எழுது +b ஸ்கொயர் பி ஸ்கொயரை மட்டும்தான் நம்ம எழுதணும் ஸோ அப்போ பிங்கிறது 1ங்கிற நம்பர் மட்டும்தான் ஸோ அதனால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ஓகேவா -5 × x என்ன 5x அடுத்தது இந்த வந்துட்டு என்ன பண்ணுறோம் இது கூட பண்ணுறோம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் 5 1s are 5 +6 இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம்
-2 × 1 எவ்வளோ 2 எக்ஸ் இருக்குது அப்படியே போட்டுக்கலாம். ஸோ -2x + 1 இங்கே என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். -5x + 5 + 6 ஓகேவா. முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா பவரில் எது பெருசோ அதுதான் எடுத்துக்க போகிறோம். ஸோ எது பெருசு x² தான். x² வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதனால் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது எக்ஸில் வந்துட்டு என்ன இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ ரெண்டுமே மைனஸில் இருக்கா, சிம்பிள் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணிக்கணும், அதே சிம்பிளை போட்டு ஆட் பண்ணிக்கணும். சிம்பிள் மாறி மாறி இருந்தால் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகேவா. ஒரே மாதிரி இருக்கா, அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். 5 + 2 எவ்வளோ 7x. அடுத்தது என்ன, ப்ளஸ் தான் எல்லாமே. ஸோ நம்பர்ஸ் எடுத்து எழுதிட வேண்டியது தான். ஓகேவா. ஸோ 1 + 5 6, 6 + 6 எவ்வளோ 12. ஸோ அப்போ f(x−1) வந்துட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, x² - 7x + 12 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி எல்லா சம்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.